கல்முனை மக்களால் அனுஷ்டிக்கப்படும் கருப்பு சித்திரை 21ஆம் நாளாக தொடரும் மக்களின் அகிம்சை முறையிலான போராட்டம் இன்று கருப்பு சித்திரை என்ற தொனிப்பொருளில் புதுவடிவம் எடுத்திருந்தது. இதேவேளை கல்முனை தமிழர்கள் தமது இன்றைய சித்திரை புத்தாண்டை சம்பிரதாய கடமைகளையும் இறையியல் வழிபாட்டையும் முடித்துவிட்டு உணர்வுபூர்வமாக கருப்பு சித்திரையாக கல்முனை தமிழர்கள் அனுஷ்டித்தனர். இதன்போது இளையோர் மோட்டார் வண்டிகளில் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி தாங்கி அரசின் கவனத்தை ஈர்க்கும் கருப்பு சித்திரையாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு முன் பொங்கல் பொங்கி கல்முனை பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட கல்முனை நட்பட்டிமுனை சேனக்குடியிருப்பு மணல்சேனை பெரிய நீலாமணை மருதமுனை பாண்டிருப்பு என மோட்டார் வாகன பேரணியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் பலம் வந்து இருந்தார்கள். பிரதேச செயலகத்துக்கு முன்னால் ஊர்வலம் தொடங்கும் போது தமிழரின் பாரம்பரிய மேள வாத்தியங்கள் வானை பிளந்து ஒலித்தது. இன்றைய 21ஆம் நாள் போராட்டத்தில் இளைஞர் யுவதிகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் என குறித்த 3 பேருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் வீதி போக்குவரத்து எவ்விதத்திலும் பாதிக்காத வண்ணம் அமைதியாகவும் வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறைப்படி இந்த போராட்டம் கல்முனை தமிழ் மக்களால் கருப்பு சித்திரையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.